ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். இன்றைய தமிழகத்தில் இயற்கை சூழல் பிரபஞ்ச சக்தியினுடைய கருணையால் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழும் பூமியில் இன்றைய காலத்தில் நம்முடைய பிரசன்ன ஜோதிடப்படி, இன்றைக்கு பார்த்த பிரசன்ன ஜோதிடப்படி, இந்த பிரபஞ்ச தத்துவம், இந்த பஞ்சபூத சக்திகள் கடுமையான இந்த கிரக தோஷங்களால் இந்த பூமியில் சில விளைவுகளை ஏற்படுத்துகின்ற நிலை இருக்குது. அதில் முக்கியமாக முன்னே நம்ம சொல்லப்பட்டிருக்கு, முன்னே நான் சொல்லியிருக்கோம், இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும். இதுபோக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அதாவது பஞ்சபூதங்களில் காற்று, நீர், நிலம், காற்று, நீர், நிலம் இவைகளால் இவைகள் அகோரமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கும். இதில் உருவாக்க போகுதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அப்போ இந்த பிரசன்ன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சமீப காலத்திலேயே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு பகுதிகள், நம்ம குஜராத்து, அஸ்ஸாமு, இந்த மாதிரி ஏரியாக்கள் இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா ஜனவரி, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வரைக்குமே, அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரைக்குமே இந்த பூமியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், அதுவும் தமிழகத்தில், முக்கியமாக தமிழகத்தில் கடுமையான நீராலும் காற்றாலும் அதே மாதிரி பூமி அதிர்வாலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சித்த பெருமக்கள் தான் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இதை இது பண்ணணும். இன்றைக்கி ஏன்னா பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தில் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த சித்தருடைய தயவு கண்டிப்பாக வேணும். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீரால் சூழப்படுகின்ற நிலை, நீரால் ஆபத்து கடுமையாக இருக்குது. நில அதிர்வுகளும் சென்னையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக கவனமாக இந்த ஆண்டு கிடைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை சிறப்பாக்கி அதை தனி கவனம் செலுத்தி அரசு இதுக்கு கொஞ்சம் பயன்பாட்டில், அதாவது போர்க்கால நடவடிக்கைகளில் மக்களை காக்க வேண்டும். இந்த சூழல்லாம் பின்னால் உருவாக போகுது, இது உண்மை. இது எனக்கு தெரிய வரைக்கும் மேக்சிமம் இந்த 4 மாத காலங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ சமீப காலத்திலேயே இப்போ வரக்கூடிய இந்த 15 தினங்கள்லேருந்து ஒரு 20 தினங்களுக்கு மேலாகவே அதில் தொடங்கி பார்க்கும்போது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ இதில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, அதே போல் கோவையினுடைய புறப்பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாதிப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதுரைக்கு கூட கடுமையான சில பாதிப்புகள்லாம் கடுமையாகவே இருக்குது. மதுரையிலேருந்து தொடங்கி நெல்லை, கன்னியாகுமரி வரைக்கும் அது போகும். அப்படியே இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்குது. ஆக தென் மாவட்டங்கள், தென்பகுதிகளுக்கும் ஆட்படுத்தப்படுது இந்த ஆபத்துக்கள். ஆகவே இந்த பிரசன்ன ஜோதிடத்தின்படியும் பிரபஞ்ச தத்துவ ஆராய்ச்சியின்படியும் இன்றைய இந்த கிட்டத்தட்ட 6 மாத காலங்களுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. ஆகவே ஆங்காங்கே கடற்கரை ஓரம் உள்ளவர்கள் எப்பொழுதும் தனி கவனம் செலுத்தி, பெரும்பாலும் நீர்நிலைக்கு அருகாமையில் குடியிருக்கிறது எப்பொழுதுமே ஆபத்து என்பதை நீங்கள் உணரணும். இதெல்லாம் பார்த்துங்க. ஆகவே அன்பர்களே, இந்த தமிழகத்தினுடைய இந்த சூழல் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ மழை இனிமே வரக்கூடிய மழைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ சந்திரனுடைய நிலை, சனியினுடைய நிலை, இந்த இரண்டையும் நம்ம பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியின்படி கணக்கிடும் பொழுது பெய்யும் மழை இயற்கைக்கு புறனாக மிக அதிகமாக கொட்டும். நீர் எப்போதும் வழக்கமாக மழை பெய்யறதை காட்டிலும் இது வேறு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மிக பெரும் அளவுக்கு மழை பெஞ்சிடும். மழை பொழிவுங்கிறது அப்படியே தண்ணியை கொட்டுற மாதிரி கொட்டும். இப்படி ஒரு ராட்சத மழைன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படியெல்லாம் பெய்ய போகுது, அப்படியெல்லாம் வரப்போகுதுங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னா,
நாம் வந்து தனி கவனம் செலுத்தி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கம். எல்லாமே சித்தர் வழி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே சித்தர்களை நாடுங்கள். இங்கே இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள், பட்டினத்தடிகள், இவங்களெல்லாம் நீங்கள் போய் வணங்கி, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள மகா பெரியவர், இவங்கள்ட்டெல்லாம் வந்து மக்கள் வணக்கம் செலுத்தி கேட்டுக்கணும். அதுவும் சென்னை மாநகரை காப்பாற்றக்கூடியவர்கள் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமியுடைய ஆலயத்துக்கு சென்று சென்னை நகர மக்கள் பாம்பன் சாமியிடம் முறையிட வேண்டும், இயற்கை பேராபத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல் பட்டினத்தாருடைய சமாதிக்கு சென்று அங்கேயும் வந்து நீங்கள் யாகங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணி பட்டினத்தார்ட்ட வேலை கேட்டு அங்கே இவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குன்னா அன்னதானம் பிடிக்கும். நிறைய மக்களுக்கு அன்னதானம் சேவைகள் செய்து இந்த சென்னை பூமி, ஏன்னா சித்திரால் தான் தக்க வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தும், இல்லாட்டி போன ஆண்டு கூட சில சிரமங்கள் வந்திருக்கும். இங்கே வந்து இவங்கெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள், முக்கியமாக இந்த 2 நபர்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் அவசியம் தேவை. பாம்பன் சுவாமிகள், பட்டினத்தடிகள். ஏன்னா இவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த சென்னை பூமி சீரும் சிறப்புமாக வளநலம் அதிகம் பெற்று பேராபத்திலிருந்து மீளணும். சரிங்களா? ஆகவே எல்லா மக்களும் பாம்பன் சாமியை வணங்குங்க, பட்டினத்தடிகள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள், வணங்குங்கள். ஆகவே இயற்கை பேரிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள சித்தரின் தயவை நாம் எல்லோருமே கெஞ்சி கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் விஞ்சி நிற்போம். அற்புதம், ஆனந்தம்.